அருட்பெருஞ்சோதி தயவு வந்தனம். நினைப்பது எளிதல்ல. உலகை உய்விக்க வந்த வள்ளலார் அவர்கள் தாம் அருளிய 28 பாசுரங்கள் அடங்கிய ஞானசரியை நூலில் நினைவை பற்றியும் நினைவால் நாம் பெறும் லாபம் என்ன என்பதை பற்றியும் தெளிவாக கூறுகிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. பாடல் 1 திருவருட்பா 6ஆம் திருமுறை. அருளியல் நினைவுடன் ஆண்டவனை நெஞ்சில் நினைத்தபடியும் மெய்யால் அவனை உணர்ந்தபடியும் ஆன்ம நெகிழ்ச்சியுடன் உண்டாகும் அன்பே உள்ளத்தில் நிறைந்து அது ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு முழுவதும் நனைந்து வாய்மையால் எல்லாம் வல்ல இறைவனை அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எனக்கு உரிமையுடைய நாயகனே என்று பாடி பாடி ஏத்தி வணங்கி வாருங்கள். உலக மக்களே, இப்பாட்டில் சொன்னபடி உலகத்தார்களே, நீங்கள் இப்படி செய்தால் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். நான் புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் நமது சிரசாகிய எண்கோண வடிவத்திலே வலது இடமான பொற்சபையிலும் சிற்சபையிலும் நாம் புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய வரிகளை பற்றி நினைவினுடைய சக்தி எவ்வளவு பெரியதென்றும் நினைக்கப்படும் நினைவானது இறைவனின் கழலடியை ஏற்றும் நல் நினைவாக நமக்கு இருக்குமானால் இரவாமை பெற்று வாழலாம் என்பதை நாம் நன்கு அறிய முடிகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.